சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை மீதான மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து உறுப்பினர்களின் கேள்விக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று பதிலளித்து உரையாற்றுகிறார். சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வரும் சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சட்டப்பேரவை வளாகம் முழுவதும் போலீசார் அதிக எண்ணிக்கையில் குவிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து கூறுகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். சொல்லுங்க, பேரவை வளாகத்தில் எதற்காக போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை போலீசார் தற்போது அங்க இருக்காங்க, அது குறித்து சொல்லுங்க. தமிழக அரசின் காவல்துறை மானிய கோரிக்கையை முதலமைச்சர் ஜெயலலிதா பேரவையில் தாக்கல் செய்து இன்று மாலை நிறைவேற்ற உள்ளார். இந்த காவல்துறை மானிய கோரிக்கையின் போது திமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 79 திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை வளாகம் அல்லது தலைமைச் செயலகத்துக்கு வந்து அவர்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்வார்கள் என்ற காரணத்திற்காக வழக்கத்தை விட தலைமைச் செயலகத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர காவல்துறை கூடுதல் ஆணையர் ஸ்ரீதர் தலைமையில் 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய சீருடை அணியாத காவலர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. சட்டசபையை பார்வையிட வரக்கூடிய பொதுமக்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. மேலும் தலைமைச் செயலகத்துக்கு செல்லக்கூடிய ஊழியர்களும் அதிகாரிகளும் தீவிர கண்காணிப்புக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் இந்த ராஜாஜி சாலையில் இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளார்கள். ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை அதே போல மற்றொரு பகுதியான போர் நினைவு சின்னம் ஆகிய 2 பகுதிகளிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவலர்கள் அதிக எண்ணிக்கையில் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இந்த பகுதியில் விரும்பத்தகாத ஏதாவது செயல் நடைபெறக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூடுதலாக காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். ஜெபாஸ்டின். ராமச்சந்திரன், சட்டப்பேரவை வளாகத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுகவினர் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டிருக்காங்களா? கடந்த 17ஆம் தேதி சட்டப்பேரவை விதிகளுக்கு எதிராக செயல்பட்டதாக திமுகவை சேர்ந்த 79 உறுப்பினர்களை ஒரு வார காலத்திற்கு சபாநாயகர் தனபால் சஸ்பெண்ட் செய்தார். இதனையடுத்து 18, 19 ஆகிய 2 தேதிகளில் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் 2 போராட்டங்களை திமுக உறுப்பினர்கள் முன்வைத்தனர். அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்ணா மற்றும் போட்டி பேரவை கூட்டத்தினை நடத்தினர். இதுபோன்ற செயல் இன்று நடைபெறக்கூடாது என்று கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் காவல்துறை மானிய கோரிக்கையில் திமுக உறுப்பினர்கள் பங்கேற்கக்கூடாது என்பதற்காகவே இந்த இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆகையால் இன்றும் அவர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்வார்களா என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 79 எம்எல்ஏக்களும் சேப்பாக்கத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் கூடுகின்றனர். அதன் பிறகே அவர்களது அடுத்த கட்ட நடவடிக்கை தெரிய வரும். ஒருவேளை அவர்கள் நீதிமன்றம் செல்கிறார்களா, அவர்கள் இந்த சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் வழக்கு தொடுத்துள்ளார். அந்த வழக்கானது 2வது வழக்காக உள்ளது. சரியாக 11 மணிக்கு விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் அந்த வழக்கு விசாரணை நேரில் சென்று பார்வையிடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு தகவலாக இந்த சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக ஆளுநரை நேரில் சந்தித்து மனு கொடுக்க உள்ளதாகவும் தகவல் தெரிகிறது. சரியாக 9 மணிக்கு பிறகே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக உறுப்பினர்களின் நடவடிக்கை என்ன என்பது குறித்து நமக்கு தெரிய வரும். ஜெபாஸ்டின். ராமச்சந்திரன், சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்குது. இன்றைய பேரவை நிகழ்ச்சிகளை கேள்வி நேரம் இல்லைன்னு சொல்லப்படுது, அதை பத்தி சொல்லுங்க. அதே நேரம் இன்றைய கூட்டத்தொடரில் திமுக தலைவர் கருணாநிதி பங்கேற்க வாய்ப்பு இருக்கா? கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வேளாண் மற்றும் கால்நடைத்துறை மானிய கோரிக்கையின் போது அவை முன்னவரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார். அந்த தீர்மானத்தை வருகின்ற 22ஆம் தேதி தமிழக அரசின் காவல்துறை மானிய கோரிக்கையின் போது கேள்வி நேரம் கிடையாது என்ற தீர்மானம் முன்மொழியப்பட்டது. ஆகையால் இன்று காலையில் கேள்வி நேரம் கிடையாது. அதைத் தொடர்ந்து மற்ற சட்டசபை அலுவல்கள் நடைபெறும். அதாவது காவல்துறை மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அந்த கோரிக்கை மீதான விவாதம் மட்டுமே இன்று நடைபெறும். ஆகையால் இன்று கேள்வி நேரம் உறுப்பினர்களுக்கு கிடையாது. அது மட்டுமல்லாமல் திமுக தலைவர் கருணாநிதி இந்த சட்டப்பேரவையில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு குறைவே என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக 79 உறுப்பினர்கள் ஒரு வாரத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. அது மட்டுமல்லாமல் மீதி இருக்கக்கூடிய 89 உறுப்பினர்கள் மீதமுள்ள 10 உறுப்பினர்கள் அவையில் பங்கேற்கலாம் என்றும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகையால் அந்த 10 உறுப்பினர்கள் 8 பேர் இன்று அவை நடவடிக்கையில் பங்கேற்கலாம் என்றும்
திமுக தலைவர் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்குவதற்கு வாய்ப்பு குறைவே என்று சொல்லப்படுகிறது. அவர் இன்னும் சற்று நேரத்தில் அவரது இல்லமான கோபாலபுரத்திலிருந்து அண்ணா அறிவாலயத்தில் குறிப்பிட்ட எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் சொல்லப்படுகிறது. ஜெபாஸ்டின், தமிழக சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. இதனிடையே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏக்கள் இன்றும் சட்டப்பேரவையை முற்றுகையிடக்கூடும் என்பதால் ஏராளமான போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான தகவலை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்டோம்.